ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி செறிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி லிட்டில் மில்லட் உப்மா, சாமை அரிசியில் ஒரு உப்மா பண்ண போகிறோம். சூப்பர் ஹெல்தி ரெசிபி இது. டயட் ஜேர்னியில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க இது தாராளமாக சாப்பிடலாம். இது ஹை இன் ஃபைபர், மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய சத்துக்கள் நிறைந்தது. இது ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன கிளாஸ் தான், ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். இப்படி பொடியாக இருக்கும், பழுப்பு கலரில் இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு 1க்கு 3 தண்ணி, எப்படி ரைஸ்க்கு வைப்போமோ அதே மாதிரி. ஸோ இந்த தண்ணியிலே ஊற வச்சுடுவோம். நம்ம அப்படியே ஊறட்டும். இப்போது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டுப்போம். கடலை எண்ணெய் போடுறேன். 2 ஸ்பூன் கீ போடுறேன். சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன். இவ்வளோ தான் எண்ணெய். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிடுவோம். இது நல்லா ப்ரௌன் ஆன பிறகு முதல்ல வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதை போட்டு வதக்கிடுவோம். ஒரு கண்ணாடி வதக்கல் வந்தால் போகிறோம், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சாமை அரிசி உப்புமா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது டயபெட்டிஸ்க்கு நல்லது, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு நல்லது, ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு நல்லது. இப்போது பீன்ஸு, கேரட்டு, பட்டாணியும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, ஒரே ஒரு ஸ்பூன் ஹோம்மேட் சாம்பார் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் கூட போகிறோம். இந்த வெஜிடபிளுக்கு மட்டும் வேணுங்கிற உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இந்த ஊற வச்ச அரிசியோட அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றிடலாம். ஏன்னா 1க்கு 3 அளந்து வச்சுட்டோம் இல்லையா? ஸோ கரெக்டாக இருக்கும். ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இது குளுட்டன் ஃப்ரீ, ஒட்டவே ஒட்டாது. ரெண்டாவது இது ப்ளட்டில் நம்மளுக்கு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும், ப்ரெஷர் அண்டு சுகர் எல்லாமே. இப்போ இந்த அரிசிக்கு மட்டும் வேணுங்கிற உப்பை போட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுவோம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 3 to 5 மினிட்ஸ் நடுவில் கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு வெந்தாச்சு. இப்போ இன்னொரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் அதே மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். திறந்து பார்த்திங்கன்னா பொல உப்புமா அருமையாக ரெடி ஆகிடுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம டெய்லி உணவில் ஏதாவது ஒரு வேளையில் நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சாமை அரிசி சாதமாக எப்படி வடிக்கிறது அப்படிங்கிறதும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதில் சாம்பார், ரசம்லாம் ஊற்றி சாப்பிட்டுக்கிறதுக்கு. இப்போ இந்த உப்புமா ரெடி. ஸோ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சுட 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 பரிமாறிடலாம். தட்டில் போட்டுட்டு நான் கொஞ்சம் சாஸோடு கொடுக்க போகிறேன். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாஸோடு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். இல்லைனா தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உணவே மருந்து, ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.